இப்பொழுது நம் கண்களை மூடி தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை உருவாக்கி நீ உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கி நீர் என்னை சுமந்தி உம் வார்த்தையா, என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கி நீர் என்னை சுமந்தீர் உம் வார்த்தையா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும், நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும், நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும், நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும். நீ செய்வதை தடுப்பவர் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை. நீ செய்வதை தடுப்பவர் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, நீ குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும், நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும், நீ குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும், நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும். நீ குறித்ததை அழிப்பவர் இல்லை, உரைத்ததை மறுப்பவர் இல்லை. நீ குறித்ததை அழிப்பவர் இல்லை, உரைத்ததை மறுப்பவர் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எல்லாம் தருபவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, எங்கள் அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்பதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல மனுஷ சத்தத்தை கேட்கறதுக்காக நாங்கள் வரல ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே வல்லமை இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தூக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தனை சிதறடிக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவரே, முழுமையாய் ஆளுகை செய்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அடியேனே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த நாவை உம்முடைய கருத்தில் ஒப்பு
ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாவை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் புத்தியில் தோன்றுகிற காரியங்களோ, என்னுடைய எண்ணங்களில் தோன்றுகிற காரியங்களோ, என் மனதில் தோன்றுகிற காரியங்களோ ஒன்று வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் எதை பேச சுத்தமாக இருக்கிறீரோ, எதை உணர்த்த சுத்தமாக இருக்கிறீரோ, ஆண்டவரே எதை எங்களுக்கு காண்பித்து கொடுக்க சுத்தமாக இருக்கிறீரோ அது மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோட குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாக இறங்கி பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், பொறுப்பேற்று மனுத்து மேசும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு, வார்த்தையினாலே பிழைப்பான். இந்த நாளில் நம்ம ஆராதனையிலேருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். வார்த்தையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது என்று சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தையை எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த தலைப்பை கொடுத்து இதுக்குண்டான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் மறைத்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே நிற்கிறவங்க யாருங்கிறது முக்கியம் அல்ல. தேவன் ஒரு மனுஷனை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறாரே தவிர அவரை இங்கே நிற்கிறவங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. தன்னுடைய பிள்ளைகளுக்காக சில நபர்களை தெரிந்தெடுத்து அவர்களை வாயாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்தார், வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி. நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் லூக்கா 4:4. அவர் பிடித்தமாக மனுஷன் அப்பத்தினாலே தேவனே ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்கிறதே. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, இயேசு இப்படியாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனிடத்துல இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. அப்போ அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? அப்போ அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் இயேசு அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு 6 காரியத்தை காண்பித்து கொடுத்தார். வார்த்தையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு 6 காரியத்தை காண்பித்து கொடுத்தார். முதலாவது காரியம், வார்த்தையிலே கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அது என்ன ஜீவனை வைத்திருக்கிறார்? நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15லேருந்து 19 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆதியாகமம் 21 15லேருந்து 19 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, அவள் பிள்ளையை ஒரு செடியிலே விட்டு, பிள்ளை சாக நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாமியாக்குள் என்றார். ஆமென். நீங்க அதே 17-20 வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து 17-20. நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகி பெருகவும் பண்ணுவேன். 12 பிரபுக்கள் பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்மவேலை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தமாய் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கிருபையா அவனுக்கு கொடுத்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்மவேல் மரிக்கும் தருவாயில் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்தது நிமித்தமாய் அவனை ஜீவனை மறுபடியும் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சில வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அந்த வார்த்தையில நான் ஜீவனை வைத்திருக்கிறேன். எல்லாத்துக்கும் என்பதாக அது செத்து போனது மாதிரி உனக்கு தோன்றுகிறது உண்மைதான். ஆனாலும் நான் ஒரு பாதையை திறக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர், உன் கண்களை திறக்கிறதுக்கு வல்லமை உள்ள ஒரு தேவன். அவன் அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறார். அது பக்கத்திலே ஒரு ஊற்றை கர்த்தர் அவர் திறந்து அவர் கண்களை திறந்து காண்பித்து கொடுத்தார். யோசித்து பாருங்க, அந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஊற்று இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் சில காரியங்களை சில இடத்துல மறைத்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமானது செத்து போகவில்லை. அது அப்படியே மடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி அநேக வேளையில அநேக சோர்ந்து போயிடுறீங்க. ஆண்டவரே
ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளான சூழ்நிலையே இல்லை, எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அவளுடைய துருத்தியில் தண்ணி எல்லாம் செலவாகி போயிடுச்சு, அவ்வளவுதான், இனி பிழைப்பதற்கு வனாந்தரம் ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கும் பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய ஜீவனை மறுபடியும் உயிர்ப்பிக்கும். அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்க பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவரே ஏன் சொல்லி கேள்வி கேட்காதபடி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, ஆண்டவரே அது நிச்சயமாய் அது நடைபெறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி நீங்க விசுவாசத்தோடு இருங்க. அந்த வார்த்தையின் ஜீவன் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 42-43 வாசிங்கள. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். யோவான் 11:42-43 வாசிங்கள. நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இந்த இடத்துல வாசித்தோம் பாருங்க, மரித்து 3 நாள் ஆன ஒரு சம்பவம் தான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையில கர்த்தர் ஜீவனை வைத்திருந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான், அவ்வளோதான் முடிந்தது, இனி நம்ம இந்த இடத்த விட்டு கடந்து போக போகிறோம், இனி அவ்வளோதான், நம்மளை விட்டு எல்லாம் போயிருச்சு, இனி எங்கள் வராது, அவ்வளோதான் என்று சொல்லி நினைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, எல்லாம் போனது உண்மைதான், நான் மரித்ததை உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஒரு தேவன், என் வார்த்தையில் ஜீவனை நான் வைத்திருக்கிறேன். எப்படி லாசருவை 3 நாள் கழித்து மறுபடியும் உயிரோடு எழுப்பினது உண்மையானால், உன் வாழ்க்கையில் மரித்து போன இடத்துல, நீ எல்லாம் உன்னை விட்டு கடந்து போய் கொண்ட இடத்துல இனி அவ்வளோதான், இனி என் கையில் வராது, இனி எனக்கு இது கிடைக்காது, அவ்வளோதான், என்னை விட்டு இந்த இடத்தை விட்டு எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை மகனே மகளே, என் வார்த்தையில் நான் ஜீவனை வைத்திருக்கிறேன், நான் சொல்லனா, நான் கட்டளை இட்டனா அது மறுபடியும் உன்னிடத்துல வந்து சேரும். காரணம், நான் உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தது அதை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுத்து போக முடியாது என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் சூழ்நிலை கண்டு சோர்ந்துடாதீங்க. ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தையில ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நேரம் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சு போனுச்சுன்னு சொல்லி நீங்க நினைத்தாலும், ஆனால் ஆண்டவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள ஒரு தேவன், காற்றையும் கடலையும் அதற்றின வல்லமை உள்ள ஒரு வார்த்தை அவர் கையில் அவருடைய நாவல் சுவாசத்தில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனிடத்தில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்ன, அவருடைய வார்த்தையில் அப்படி ஒரு ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாள் நம்பிக்கையற்று போயிடாதீங்க. தேவ வார்த்தையில் ஜீவனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தது உண்மையானால் நீங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் காத்திருங்க. பாருங்க, மாத்தாலும் மரியாலும் காத்திருந்தாங்க. 3 நாள் கழித்து தான் இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். வந்த பொழுதும் அந்த இடத்துல அந்த கல்லை புரட்டி தேவன் அந்த வார்த்தையினால் அவனை மறுபடியும் ஜீவனோடு எழுப்பி கொண்டு வந்து கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்க, அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். அந்த இடத்துல மறுபடியும் உயிர்ப்பீத்தலை கர்த்தர் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் சோர்ந்துராதீங்க. ஒரு நாள் உங்க தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை வித்துறாதீங்க. தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையினாலே நம்ம பிழைப்போம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதனால அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீங்கப்பா, உங்களுடைய வார்த்தையினால நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் மாறினது உண்மைதான், எல்லாம் தலைகளாய் மாறி போனது உண்மைதான். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்
கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரங்களும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவாலயத்தில் பிரவேசித்தான். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி அவங்க எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அந்த இடத்துல வந்து அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன, வெள்ளும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை நான் தருகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல முடக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு வல்லமை கடந்து சென்றது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆவியானவர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், அநேக வேளையில அநேக ஜனங்களை கர்த்தர் உங்களிடத்துல கூட்டி கொண்டு சேர்க்கிறார். ஆனால் நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜெபம் பண்ணா எதாவது மாறுமா, நான் ஜெபம் பண்ணா எதாவது நடக்குமா என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை, எதையும் செய்யலை. அந்த இடத்துல அவங்க இயேசுவின் நாமத்தினாலே சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு அற்புதம் உண்டானது. தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தையில வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க அந்த வல்லமையான வார்த்தையை அதிகாரத்தோடு நீங்க செபித்து பாருங்களேன். உங்ககிட்ட ஆண்டவர் கூட்டிட்டு வரவங்களுக்காக நீங்க செபிக்கும் பொழுது அவங்களுடைய சூழ்நிலையில கர்த்தர் மாற்றுவார். நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு வல்லமை கடந்து செல்லும். பாருங்க, அவனுடைய காலு ஜீவனற்று இருந்த இடத்துல, அவனுடைய காலெல்லாம் முடவி கடந்த இடத்துல ஒரு தேவனுடைய வல்லமை கடந்து சென்று அவன் மான்காலை போல அவன் எழுந்து அவன் குதித்து ஓடினதை பார்க்க முடிந்தது. அதே போலதான் நீங்க செபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சொல்லி செபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அவங்க வாழ்க்கையில இருக்க கட்டுகளை முறித்து தேவனுடைய கரம் அந்த இடத்துல செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்க ஒரு நாள் உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் செய்யாதீங்க. நம்ம எப்பொழுதும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், தேவ ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத காரியத்தை ஆவியானவர் செய்து கொண்டே இருப்பார். நமக்கு அது புரியாது, நமக்கு அது விளங்காது. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தில் அனுதினம் காத்திருந்து வேதத்தை வாசிக்கிறது தியானிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்படியாய் தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை ஆண்டவருக்குள்ள கிரியை செய்து 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 அந்த வார்த்தைக்கான வல்லமையை வெளிப்பட செய்து கொண்டே இருப்பார். அதனால நிறைய நேரத்தில் நமக்கு அதை உணராதபடி நம்ம நிற்கிறனால தான் நம்ம அநேக வேலையில் நாங்கள் எங்கள் பாஸ்டர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், இல்லை இந்த பாஸ்டர் நான் கூப்பிடுறேன், அவங்கள்ட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, தேவன் உங்களிடத்துல கொண்டு வந்தாரா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல ஒரு அற்புதம் உண்டாவதாக சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு தெரியாது, ஆனால் உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தையில வல்லமை வெளிப்பட்டு அவங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்க இவ்வளவு நாள டெய்லி தியானிக்கிறீங்க வசனத்தை, ஆனாலும் அநேக நேரத்தில் இந்த வார்த்தையின் வல்லமையை உணராமல் நின்று கொண்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தையில கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார் என்பதை தெரியாமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தையில வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், நீங்க அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க கொண்டு வரும்போது பயப்படாதீங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உண்டாவதாக என்று சொல்லி பாருங்க, தேவன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். பாருங்க, நம்ம கேட்டோம் அந்த ஆராதனை வேலை ஒரு சாட்சி கேட்டோம். அவர் உட்கார்ந்து அவர் பைபிள் படித்துட்டு இருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்ன பொழுது அவர் அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருந்தது, ஆனாலும் தேவ வார்த்தை கீழ்ப்படிந்தார், செஞ்சார். ஆனால் அவமானத்தை தான் பெற்றுக்கொண்டார். அவர் மறுபடியும் போய் உட்கார்ந்தார். மறுபடியும் ஆவியானவர் என்ன சொன்னார், நீ போய் மறுபடியும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்று சொல்லும் பொழுது அவர் மறுபடியும் பிரசங்கித்தார். இன்னும் அதிகமான அவமானங்களை சந்தித்தார். ஆனால் அந்த இடத்துல ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமை அந்த சிறுவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டது. அதே போலதான் ஆரம்பத்தில் ஒருவேளை வெக்கப்படுகிற சூழ்நிலை வரலாம், அவமானங்கள் வரலாம், ஆனால் ஒரு நாள் மறந்துடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தை ஒரு வல்லமையான காரியங்களை செய்ய
செய்யும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவமானப்பட்டு ஒருவேளை போகலாம், ஆனால் வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, உம்முடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன், உங்கள் ஜெபத்தின் வல்லமையை நாங்கள் உணர்ந்தோம், எங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்லத்தக்கதா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள் ஆவியானவர் உங்களிடத்தில் உணர்த்தி சொல்லுகிற ஒரு காரியம், உங்களிடத்தில் அவரை கொண்டு வரும்பொழுது நீங்கள் தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி இதனால் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். மூணாவது ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையில அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மார்க் 9ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிங்களேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு தசுதாவியை நோக்கி, பூமியும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்து. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்த்த ஒரு சம்பவம், தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேகர் பிசாசை கண்டு நம்ம பயப்படுறோம், ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையினால வல்லமையினால நம்ம அதை அதட்டி நம்ம ஜெபிக்கும் பொழுது அது அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால், தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பிசாசு பிடித்தவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, அவன் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரும் பொழுது, நீங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க அதட்டி நீங்க ஜெபித்தீங்கன்னு சொன்னா அடுத்த நிமிடம் உங்களை விட்டு அது கடந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். காரணம், தேவனுடைய வார்த்தையில அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது நீங்க பார்க்கலாம், தேவன் ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ அவனை விட்டு போ என்று சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த பிசாசை கீழ்ப்படிந்து கடந்து போனதை நீங்க பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்க வாழ்க்கையில தேவன் உங்களிடத்துல உங்களை அபிஷேகத்தில் உங்களை நடத்தினதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சும்மா முடங்கி வீட்டில் இருப்பது அல்ல உங்க தேவனுடைய திட்டம். உங்களை கொண்டு அநேகரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்து இருக்கிறார். ஆனால் அநேகருக்கு அது உணராதபடி நின்று கொண்டிருக்கிறீங்க. தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, நான் தனிப்பட்ட முறையில் நான் நல்லா ஜெபித்து அந்நிய பாஷையில் துதித்து ஜெபிக்கிறது அவ்வளோதான் என்று சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக அல்ல உங்களை அந்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினது. நீங்கள் வெளியே போய் அநேக கட்டுகளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை உங்கள் நாவல கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் போய் நின்னாலே அந்த பிசாசை அப்படியே நடுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினால நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த பிசாசு அடுத்த வினாடி அதை கீழ்ப்படியும். நீங்க பார்க்கலாம், அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு வைத்திருக்கிறத நோக்கத்தை இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அப்படியே முடங்கி இருப்பதுக்காக இல்லை. அதே போல நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் ஒரு பெயர் கிறிஸ்தவராக இருக்கிறதுக்காக இங்கே அழைக்கப்படல. நீங்க காத்திருக்கணும். தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க காத்திருந்து ஜெபிங்க. ஆண்டவர் வேதத்தில் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் பச்சைபாதம் பார்க்குற தேவன் அல்ல. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் காத்திருந்தீங்கன்னு சொன்னால் தேவ ஆவியின் வல்லமையினால் நிரப்பி அந்த அதிகாரத்தை உங்களிடத்தில் உங்களுடைய வாயில வைக்க அவர் விருப்பமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நான்காவது காரியம், தேவனுடைய வார்த்தையில் பாதுகாப்பு இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன்.
தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவனுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களிடத்துல அநேக பேருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க அதிகாரியை பார்த்து, உங்கள் மேல இருக்கிறவங்களை பார்த்து, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து நீங்க இன்னும் பயந்து கொண்டே இருக்கிறீங்க. ஐயோ, என்னை அவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ, அவங்க என்னை இப்படி தள்ளிடுவாங்களோ, இல்லை இந்த வேலையிலேருந்து என்னை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், மகனே மகளே, நான் உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறேன், இருக்கிற இந்த பெண்ணத்தோட போ, அனுப்புகிற நான் அல்லவா என்று சொல்லி கிதியோனுக்கு பேசினது போல நான் உன்னை இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறேன், ஒரு மனுஷனும் உன்னை தொட முடியாதது சொல்லி நான் உன்னிடத்துல பேசினது உண்மையானால் நான் உன்னிடத்துல சொன்னதை நீ ஏன் மறந்து போய் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அநேக நேரத்துல மறந்து போயிடுறீங்க. உங்க சுத்தி நடக்கிறத பார்த்து நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. அவங்க பேசுற வார்த்தையை கண்டு நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையை நீங்க மறந்துடுறீங்க. அவர் உங்களுக்காய் சொன்ன வார்த்தையை மறந்து போயிடுறீங்க. இந்த மனுஷன் உங்களை தொட முடியாது என்பதை நீங்க இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கிறீங்க. அந்த சராசரத்தை உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. அவர் உங்களுக்கு சொன்னது உண்மையானா யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியும்? அது எப்பேற்பட்ட மனுஷனானாலும் சரி, ஒருவரும் உன்னை தொட முடியாது என்று சொல்லி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் உங்களுக்கு அதை உணராதபடி நின்று கொண்டிருக்கிறீங்க. நீங்க இன்னும் உணர்றதில்லை. நீங்க இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, என்னை இப்படி செய்யறாங்களே, அப்படி பண்றாங்களே, என்னை இப்படி எல்லாம் வேதனைப்படுத்துறாங்களே என்று சொல்லி நீங்க இன்னும் புலம்புகிறவங்களா இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நீங்க திரும்பி பாருங்க. ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. ஆண்டவரே, நீர் என்னை அமர்த்தி வைத்திருக்கீங்க. நீங்க தான் இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறீங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் குறித்த நாள் வரைக்கும் உன்னை ஒருவன் இந்த இடத்துல தொட முடியாது, உன்னை யாரும் இந்த இடத்துல வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதை நான் உணராதவனா இன்னும் பயந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்படி பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் வார்த்தையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, நீ அதை திரும்பி பாரு, அதை நீ உணரு, நீ உணர்வடைய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய வார்த்தையில பாதுகாப்பை நான் வைத்திருக்கிறேன். நான் உனக்கு சொன்னது உண்மையானால் நான் நிச்சயமாய் உனக்காக எல்லாவற்றையும் காரியத்தை வாக்கி செய்து கொடுப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் அவர் பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நாள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னா அது அப்படியே தான் நடக்குமே தவிர அதுக்கு மிஞ்சி ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் மாற மாதிரி வரும். அது பக்கத்துல வந்து அது அப்படியே நின்று போறதை நீங்க பார்க்க முடியும். அப்படிதான் கிதியோனுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாரும் வந்தாங்க, ஆனாலும் யாரும் அவங்களை தொட முடியவில்லை. தேவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்குள்ள இருந்தது. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், இது கிதியோனுடைய பட்டயம் அல்ல, இது தேவனுடைய பட்டயம் என்று சொல்லும்போது அங்க இருக்கிற சூழ்நிலையே மாற்றி விட்டார். காரணம் என்ன? தேவனுடைய பாதுகாப்பு அந்த இடத்துல காணப்படுகிறது. அதனால நீங்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையில பாதுகாப்பை வைத்திருக்கிறார். நீங்க அதனால ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுது அந்த வார்த்தையை விசுவாச அறிக்கை செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஐந்தாவது காரியம், தேவனுடைய வார்த்தையில வழி நடத்த இருக்கும். நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் சங்கீதம் 119, 105 வாசிங்க. சங்கீதம் 119, 105. ஆமீன். இந்த வசனம் உங்களுக்கு எதை காண்பித்து கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட நடையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு வார்த்தை. நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எங்கே போக வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட சொல்லிக்கொண்டே இருப்பார். நம்ம வேலைக்கு போகும்போதும் சரி, நம்ம வீட்டிலேருந்து நம்ம எங்கே போனாலும் சரி, ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்தி கொண்டே இருப்பார். மகனே, இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த காரியத்தை நீ கவனமாக செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நீ நான் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தே இருப்பார். அதுதான் இந்த வழி நடத்தலின் காரியங்கள். இதுல 2 விதமான வழிநடத்தல் இருக்கும். ஒன்று, நாம் பாவத்தில் விடாதபடி நடத்துகிற ஒரு வழிநடத்தல் இருக்கும். இன்னொன்று, நம்முடைய வேலையில நாம் எந்த தவறு வராதபடி நடத்துகிற ஒரு வழிநடத்தல் இருக்கும். தேவனுடைய வழிநடத்தல் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துறதா இருக்கும். அப்ப நீங்க அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து நீங்க நடக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். இந்த வார்த்தையினால உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட இடைப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்க அப்படியே கீழ்ப்படிந்து நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னு சொன்னா, நீங்க எந்த மனுஷனையும் தேடி போகாதீங்க. நீங்க அமர்ந்து தெய்வ வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க. அந்த வார்த்தையினால உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அந்த
அந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடக்கும் பொழுது அந்த வழி நடத்தலை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வார்த்தையில் ஒரு வழி நடத்தல் உங்களால் சிந்திக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு வழியை கர்த்தர் காண்பித்து நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்மளால யோசிக்கவே முடியாது, இது எப்படி இது வந்தது, இது எப்படி நம்ம புத்தியில வந்ததுன்னு சொல்லி நம்மளால சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த நாள் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நான் வழிநடத்தலை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக வார்த்தையில கர்த்தர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். அதே 17-18 வருஷம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக கூர்ந்து கவனிக்கும் பொழுது, ஆரம்பத்தில் துக்கமா இருந்த அந்த ஸ்திரீ அதுக்கு இந்த 18வது வசனத்துல வரும்பொழுது அதற்கு பிற்பாடு அவர் துக்க முகமாய் இல்லை என்று சொல்லி வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஏலி சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்தான். நீ யாரிடத்துல வந்திருக்கிறாய் கேட்டா, அவரிடத்துல நீ வந்ததுனால அவர் உனக்காக உன் வேண்டுதலுக்கு நிறைவேற்றுவார் என்று சொன்ன உடனே அவன் அப்படியே விசுவாசித்தார். பிள்ளைகளே, நீங்க சூழ்நிலை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே விசுவாசிங்க. அதுக்கப்புறம் போய் நீங்க அழுது கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பாருங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா இருந்தார். தேவன் சொன்னபடி அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளுக்கு ஒரு குமாரனை பெற்று எடுத்தார். தெய்வ பிள்ளைகளே, அவளுடைய சூழ்நிலை அவ்வளோ மோசமா இருந்தது. ஆனால் அன்றைக்கு அவளுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது. பாருங்க, அந்த வார்த்தை கிடைத்த பிற்பாடு அவன் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்துல தேவன் சில வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் நீங்க விசுவாசிக்காம துக்கமுகமாய் இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாள்ல வேதனையோடு சொல்கிற ஒரு காரியம், மகளே, நான் உங்ககிட்ட பேசலையா? நீ என்னிடத்துல அழும்போது நான் பேசலையா? நான் உங்ககிட்ட சொன்னேனே, நீ இன்னும் அதையே புலம்பிக் கொண்டிருக்கிற. நம்ம ஏற்ற காலத்துல வரும்போது அந்த காரியத்தை நான் செய்வேன். நீ விசுவாசி. சூழ்நிலையை பார்க்காத. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நான் உனக்கு சொன்னது உண்மையானால் நிச்சயமாய் அது நடக்கும் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க தேவன் கொடுத்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. தேவ வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. எப்படி அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாரோ, அதே போல அந்த நாட்கள் வரும்பொழுது அந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். என்னிடத்துல ஆண்டவர் நான் முன்னாடி இங்கே வேலை பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு அலிகோத்தில் இருக்க ஒரு பாலிகிளினிக்கில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கேருந்து இங்கே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ நான் அங்கேருந்து வரும்பொழுது எனக்கு ஒரு ஆசை பிடிச்சி அங்கே போய் வேலை பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் மனசில் ஆசைப்பட்டேன். ஆனாலும் திருப்பி எனக்கு ஒரு வருஷம், ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு திருப்பி என்னை மறுபடியும் இந்த ஒரு வாரம் ஒரு கவரிங் டியூட்டிக்காக நான் மறுபடியும் வந்து வேலை பார்த்து அந்த ஒரு வாரம் முடியும் போது ஆவியானவர் சொன்னார், நீ இந்த இடத்துக்கு வரமாட்டேன், நான் இனியும் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர மாட்டேன். நீ என் இடத்துல உனக்கு ஒரு ஆசை இருந்தது, அதுக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வந்து சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வச்சு நீ நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு. அப்போது போன வாரம் திடீர்னு எனக்கும் ரொம்ப முடியல, பிள்ளைங்களுக்கும் ரொம்ப முடியல. வெனஸ்டே அன்னைக்கு திடீர்னு நம்ம டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது எனக்கு திடீர்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தேர்ஸ்டே நீங்கள் பழைய வேலை இடத்துல கவரிங் டியூட்டி போகணும். நான் சொன்னேன், என்னால் போக முடியாது, எனக்கு முடியல, பிள்ளைங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நார்மலாக நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்னால் தான் நம்ம போய் தான் ஆகணும். ஆனாலும் மனுஷன் என்ன வேணாலும் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை தான் உறுதிப்படும். என்கிட்ட அவர் சொன்னார், நீ மறுபடியும் போக மாட்டேன்னு சொன்னார். அதே போல தான் நடந்தது. என்னை விடாதபடி கர்த்தர் அந்த இடத்துல நிறுத்தி வைத்தார். எனக்காக பரிந்து பேசுறதுக்குலாம் அங்கே யாருமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், சொன்னவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். அவர்
சொன்னால் அது அப்படியே நடக்கும். அது யார் எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், அவங்க என்ன மாதிரியான ஆளாக இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதுதான் நடக்குமே தவிர மனுஷன் சொல்றதெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்காது. அப்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எல்லாம் நமக்கு விரோதமாக தான் இருக்கும். ஆனால் வார்த்தையை கொடுத்தவரை விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு சொன்னது உண்மை. ஆனால் அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் வார்த்தையினால பிழைப்போம் என்று சொல்லி நல்ல ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த 6 காரியத்தில் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் எந்த காரியத்தில் ஆவியானவர் உங்களிடத்துல பேசினாரோ நீங்கள் அதில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் சமர்ப்பிங்க, முழுமையாக விசுவாசிங்க. அவரை வார்த்தையை பற்றி பிடித்து கொடுங்க. யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், இனி நான் உண்மை நம்புவேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வந்து பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை முடிவு நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த சாயங்கால வேலையில் தாவே நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ அந்த வார்த்தையினால பிழைப்பான்னு சொல்லி இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையில என்னெல்லாம் வைத்திருக்கீங்கன்னு சொல்லி இந்த நாளில் எங்களோடு கூட பேசி ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினீரப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய இருதயத்தில் இடைப்பட்டீரே எனக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்குள்ள இந்த அவிசுவாசத்தை இந்த நாளில் எடுத்து போட கர்த்தர் உதவி செய்கிறே எனக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அழைத்து வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நான் இந்த நாளில் உணர்வுபடியா கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எல்லாவற்றையும் மாற்றும்படியா தேவன் இந்த நாளில் எங்களோடு கூட பேசினதுக்காக கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரங்களை நன்றிகளை எடுக்கிறேன். தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கு பதிலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்களை ஆண்டவரை பலனோடு அனுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, முன்னும் பின்னுமாய் தூதரை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையில் நம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க முடியாது சொல்லிக்கிறேன். எந்த ஆபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வீணான செலவுகள், அனாவசியமான செலவுகள், தேவையில்லாத செலவுகள் ஒன்று வராதபடி திருதியாய் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கத்தக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதையே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் மறைத்து பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, நான் ஒரு மண்ணான மனுஷன். ஆண்டவரே, என்னை சுமக்கிற ஒரு கழுதை. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள் ஜெயம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இளமை பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல